இந்திய அரசு செய்த துரோகம். அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்ற கோபத்தோடு கிளம்பிய இளைஞர்களை எல்லாம் என்ன பண்ணாரு, என்ன செஞ்சாரு? இங்க திராவிடம் என்கின்ற பெயரில் தெலுங்கர்கள் வந்து இதையெல்லாம் செய்து விட்டார்கள் என்று பசப்பினார்கள். பச்சை துரோகத்தை சீமான் செய்தார். திமுகவிற்கு எதிர்த்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களை எல்லாம் தனது மேடையில ஏற்ற மாட்டேங்கிறார். காரணம் என்ன? காரணம் என்ன? அவர் முகத்தரை கிழிந்து விடும். இல்லை என்று சீமானவை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அந்த யோகி இன்றைக்கு ரஜினிகாந்த் போய் நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? இந்த வார்த்தை எத்தனை தடவை கேட்கிறது? இந்த வெக்கமா இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சீமானுக்காக எழுதி வைக்க வேண்டியிருக்கு. திராவிடன் என்று சொன்னால் கோபமை வெடிக்கக்கூடிய சீமான், சங்கி என்று சொன்னால் சிரித்து புன்னகையோடு அவருக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றார். உங்கள் மூஞ்சியை நீங்களே காமிச்சதற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இத்தனை ஆண்டுகளில் அயோக்கியத்தனமா இல்ல? ஈழத்திற்காக எதுவும் செய்யவில்லை, சிங்களத்தோடு கைகோர்த்து இருக்கக்கூடிய சங்கிகளை, அதற்கு எனது நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை வீழ்த்துவதுதான் தமிழ் தேசியத்தினுடைய முதல் படியாக இருக்க வேண்டும். பச்சை துரோகி, பச்சை துரோகி சீமான், உனக்கு எதிராக எங்கள் படை நிற்கும் சொல்றோம். திமுகவிற்கு எதிரான சரியான மாற்று அரசியலை செய்யணும்னா இந்த மாதிரி புல்லுருவிகளை புடுங்கி வெளியே வீசினா மட்டும்தான் செய்ய முடியும். எங்களுக்கு திமுகவிற்கு மாற்று தேவை. ஆனால் அந்த இடத்தில் சீமான் கிடையாது. சீமானுக்கு முதுகெலும்பும் கிடையாது, துணிச்சலும் கிடையாது. உனக்கு சினிமா படமும் எடுக்க தெரியல, அரசியலும் தெரியல, வரலாறும் தெரியல, புரட்சி பண்ணவும் தெரியல. கோழைகளுக்கு எதற்கு கட்சி? தமிழ் தேசிய கூட்டணி என்று ஏன் தொடங்க வேண்டி வந்தது என்றால், தமிழ் தேசியத்திற்கு ஆபத்து அதிகமாகி கொண்டே போகின்ற காரணத்தினால் தமிழ் தேசிய கூட்டணியை நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியிருந்தது. என்றால் இங்கே தமிழ் தேசியம் என்பதை ஒரு ஓட்டு அரசியலுக்குள்ளாக கொண்டு போய் நிறுத்தி, அந்த ஓட்டு அரசியலிலிருந்து அவரவர் தேவைக்கு ஏற்றவாறு தங்களது சுயநலத்திற்காக, தங்களது தேவைகளுக்காக மடைமாற்றுகின்ற ஒரு வேலை நடந்து கொண்டே இருப்பதை இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டணி என்று அறிவித்திருக்கின்றோம். அதான் காரணம். தமிழ் தேசியம் என்று மேடைக்கு மேடை பேசுவதெல்லாம் தமிழ் தேசியமாக மாறிவிடாது. தமிழ் தேசியத்திற்கென்று சில கோட்பாடுகள் இருக்கின்றன. அந்த கோட்பாடுகளுக்காக உயிர் விட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த கோட்பாடுகளை உயர்த்தி பிடித்து சிறைக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த கோட்பாடு நிறைவேற வேண்டும் என்று களத்தில் நின்று சுயநலம் இல்லாமல் போராடி கொண்டிருப்பவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அரசியலை அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக நாங்கள் எங்கள் மௌனம் கலைத்து தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற இந்த கூட்டணியை உருவாக்கினோம். தமிழ் தேசியம் என்பது என்ன, திராவிடம் என்பது என்ன என்று ஒரு பெரிய விவாதத்தை தமிழ்நாட்டிற்குள்ளாக உருவாக்கிவிட்டார்கள். மிக தெளிவாக 2009க்கு பின்னாடியான ஒரு நெருக்கடியான மனச்சூழல், தமிழினத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடி உருவான காலகட்டம் 2009. அப்படிப்பட்ட ஒரு மன நெருக்கடி அதற்கு முன்பு எந்த காலகட்டத்தில் நமக்கு கிடையாது. நாம் மிகப்பெரிய நெருக்கடியை எல்லாம் நாங்கள் எதிர்கொண்டதில்லை. அப்படி 2009 உருவான அந்த மனநிலையை பயன்படுத்தி கொண்டு அன்றைக்கு கோபத்தோடு திரண்டெழுந்த தமிழின இளைஞர்களை எல்லாம் திராவிடத்திற்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தி தமிழ்நாட்டிற்குள்ளாக ஒரு பிளவு அரசியலை செய்திருக்கிறார். தமிழ் தேசியத்தையும் விளக்கி சொல்லவில்லை, திராவிடத்தின் பங்களிப்பையும் சொல்லவில்லை. இங்க பிரச்சனை அதுதான். தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று பேசவே இல்லை. நான் ஐயா மணியரசனிலிருந்து சொல்லுகின்றேன். அவராக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானாக இருந்தாலும் சரி, இரண்டாம் அவருக்கு அது நாம் தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியாதவருக்கு, அவர் தமிழ் தேசியத்தை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு நபர். ஏனென்றால் திராவிடம் என்றால் என்னன்னு தெரியாமலே 10 வருஷம் மேடையில பேசினவர் அவர். பெரியார் என்ன சொன்னார் என்பதை வாசிக்காமலேயே 10-15 வருடமாக நான் ஒரு பெரியாரிய பேரன் என்று மேடையில பேசியவர். அவருக்கு தேவை மேடையும் மைக்கும் தான். அந்த மேடைக்கு ஏற்றவாறு அவர் அரசியலை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருந்தது. 2009க்கு பின்னால் தமிழ்நாட்டில் இருந்த நெருக்கடி என்ன, நம்மளுக்கான நெருக்கடி என்னவாக இருந்தது? ஈழப்படுகொலை நடக்கும் என்று நாம் நினைவில் பார்க்கவில்லை, நினைத்து கூட பார்க்கவில்லை. விடுதலை புலிகள் அழிவார்கள் என்று நாம் சற்றும் கனவில் கூட யோசிக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய அழிவு நம் கண் முன்னால் நடந்தது.
நான் எனது மாணவ பருவத்திலிருந்து ஈழ அரசியலுக்காக இயன்ற பொழுதெல்லாம் எங்களது குரலை எழுப்பி இருக்கின்றோம். மாணவர் காலத்திலிருந்து 91 நாங்கள் பார்த்த, எனது தலைமுறை பார்த்த அந்த அரசியல் 2009 உச்சகட்டத்தில் ஒரு நெருக்கடியை சந்திக்குது. யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அரசியல் முடிவாக 2009 அந்த போர் ஒரு முடிவை தருகிறது. தமிழ்நாட்டில் இருக்க நம்மளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, ஈழத்திலிருந்து கூப்பிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழலிலே அன்றைக்கு குரல் தமிழ்நாட்டில் மிக தெளிவாக எழுந்தது. அன்றைய தமிழ் தேசிய தோழர்கள் களத்தில் நின்று சொன்னார்கள், பெரியாரிய தோழர்கள் களத்தில் நின்று சொன்னார்கள், இந்திய அரசு ஈழத் தமிழர்களை பாதுகாக்க இயலாமல் நம்மை தடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். 2008 2009 காலகட்டத்தில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் படகை எடுத்துக்கொண்டு நாங்கள் கடல் கடக்கிறோம் என்று சென்றார்கள். கடல் எல்லையிலே அவர்களை கைது செய்தார்கள். தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு போராட்டங்கள் முடக்கப்பட்டன. அன்றைக்கு திமுக நம்மை எல்லாம் காப்பாற்றும் என்று நினைத்தோம். அங்கு மிகப்பெரிய ஒரு மனித சங்கிலி எல்லாம் நடந்தது. அண்ணா சிலையில் ஆரம்பித்து செங்கல்பட்டு வரை மிகப்பெரிய மனித சங்கிலி, எல்லோரும் பங்கெடுத்தோம். அவர்களை மிரட்டினார்கள். அந்த கட்சி பின்வாங்கியது. 2009 ஜனவரி 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், அன்றைக்கு கலைஞர் ஒரு தீர்மானத்தை போட்டார். ஐயகோ தமிழினம் அழிகிறதே என்று ஒரு தீர்மானத்தை போட்டார். ஏதோ நடந்துவிடும், ஏதேனும் நடந்துவிடும் என்று நினைத்தோம். ஆனால் அனைத்து போராட்டங்களும் ஒடுக்கப்பட்டு கொண்டே வந்த சமயத்தில் தான் சென்னை அண்ணா சாலையிலே ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை சார்ந்த ஐயா ஒருவர் இந்திய கொடியை எரித்தார். அதான் முதல் அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வையை எல்லோருக்கும் கொடுத்தது. எதற்காக இந்திய கொடி ஒருவர் எரிக்கிறார் என்று. அவர் பெயர் நாத்திகன் கேசவன் என்று நினைக்கின்றேன். நாத்திகன் கேசவன் அவர் தான் எரித்தார். தியாகு அவருடைய இயக்கத்தில் இருந்தவர். இந்தியாவை இந்த படுகொலை போரிலே அதனுடைய பங்களிப்பிற்காக கண்டிக்கிறேன் என்று முழங்கி கொண்டு எரித்தார். செங்கல்பட்டிலே மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் முத்துக்குமார் தன் உடலுக்கு தீ வைத்து முழங்கினார். இந்த போரில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கார் என்ற ஒரு பெரும் பட்டியலை எழுதினார். பெரும் பட்டியல். அதுல திமுகவின் குற்றம் சாட்டி இருந்தார். ஆனால் உலகளாவிய அளவில் என்ன சிக்கல்கள்லாம் நடக்கிறது என்று விரிவாக எழுதியிருந்தார் முத்துக்குமார். அதன் மூலமாக அரசியலுக்கு வந்தவர்கள் நாங்கள். அதுவரை அந்த அரசியலை கவனித்திருக்கின்றோம், அந்த அரசியலுக்காக பங்கு பெற்றிருக்கின்றோம். எங்கெல்லாம் போராட்டம் நடந்திருக்கிறோம் அந்த போராட்டத்தில் சென்று நின்று இருக்கின்றோம். ஆனால் முத்துக்குமாரினுடைய இழப்பிற்கு பிறகு அமைப்பாக திரள வேண்டும் என்று முடிவெடுத்து திரண்டு நின்றோம். அப்படி தமிழ்நாட்டிலே 2009 அந்த ஜனவரியினுடைய இறுதி வாரத்தில் முத்துக்குமார் தீக்குளிக்கிறார். அவர் ஒரு புரட்சிகர இயக்கத்தை சார்ந்தவர், தமிழ் தேசிய இயக்கத்தை சார்ந்தவர். அதற்கு பிறகு 2 நாட்களில் பள்ளப்பட்டி ரவி தீக்குளிக்கின்றார். அதற்கடுத்த நாளிலே வட சென்னையிலே அமரேசன் தீக்குளிக்கின்றார். அமரேசன் திமுக காரர். அதற்கு பிறகு சீர்காழியிலே சீர்காழி ரவிச்சந்திரன் தீக்குளிக்கின்றார். அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர். வாணியம்பாடியிலே சீனிவாசன் தீக்குளிக்கிறார். அவர் தேமுதிக கட்சிக்காரர். கடலூர் ஆனந்த் தீக்குளிக்கிறார். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர். அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் அன்றைக்கு தீக்குளித்தார்கள். யாரை எதிர்த்து என்ற கேள்வி ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் அந்த வரலாறை சொல்ல வேண்டியிருக்கிறது. நாங்கள் மிக கவலையோடு நாங்கள் உங்களை பார்க்கின்றோம். அந்த போராட்ட களத்தில் நின்றிருக்கின்றோம். பல கட்சிகளை சார்ந்தவர்கள் தங்களது கட்சிகளின் நிலைப்பாடுகளை எல்லாம் கடந்து அல்லது தங்கள் கட்சி ஈழத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு ஆதரவு தெரிவித்து வலுப்படுத்தி தங்கள் மேனிக்கு தீ வைத்து இறந்தார்கள். கிட்டத்தட்ட 3 மாதத்திற்குள்ளாக 18 பேர் தீக்குளித்தார்கள். 3 மாதத்திற்குள்ளாக 2 நாளைக்கு ஒருவர் தீக்குளிக்கின்ற விகிதத்தில் தமிழ்நாட்டில் தீக்குளித்தார்கள். யாரை எதிர்த்து தீக்குளித்தார்கள்? இந்திய அரசை எதிர்த்து தீக்குளித்தார்கள். அன்றைக்கு இந்திய அரசினுடைய கப்பல் படையும் விமானப்படையும் உளவுப்படையும் முழுமையாக இலங்கை அரசிற்கு துணை செய்தது. அதை எதிர்த்து கேட்கின்ற திராணி திமுகவிற்கு இல்லை என்கின்ற கோபம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் போரை நடத்தியது இந்திய அரசு. இந்திய அரசு தானே போரை நடத்தியது. அன்றைக்கு 2009 களத்தில் இருந்த அத்தனை பேரும் இந்திய அரசு செய்கின்ற இந்த அட்டூழியத்தை எதிர்த்து தானே போராட்டம் நடத்தினோம்.
பெரியார் திராவிட கழகத்தினுடைய தோழர் இங்கே குமரன் இருக்கின்றார். இந்திய ராணுவத்தினுடைய பங்களிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 72 ராணுவ வாகனங்களை, 1000 தாங்கிய ராணுவ வாகனங்களை கோவையின் எல்லையில மறித்து நின்றார் தோழர் கோவை கு. ராமகிருஷ்ணன் அவர்கள். திராவிட இயக்கத்தை சார்ந்தவர், பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர். அன்றைய போராட்டத்தில் மதிமுக கலந்து கொண்டது, புரட்சிகர இளைஞர் முன்னணி கலந்து கொண்டது, கட்சி சார்பற்ற எண்ணற்றோர் கலந்து கொண்டார்கள். இப்படி நடந்த ஒரு போராட்டம் 2009 இனப்படுகொலை நடக்கிறது. நடந்து முடிந்த பிறகு இருக்கக்கூடிய ஆற்றாமை, இந்திய அரசு நம்மை வஞ்சித்து விட்டது என்கின்ற கோபம் எல்லோருக்கும் இருந்தது. அப்ப இந்திய அரசை கேள்வி கேட்க வேண்டும். இந்திய அரசை இந்த குற்றச்சாட்டில குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்ற போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்தது. ஆனால் ராணுவத்தை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள்? கப்பல் படை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள்? உளவுப்படை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது? அன்றைக்கு தஞ்சையில் இருக்கக்கூடிய இந்த ராணுவ விமான தளத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டம் நடந்தது. ஐயா மணியரசன் அதை செய்தார். பல்வேறு தமிழ் தேசிய இயக்கங்கள் அதை முன்னெடுத்தது. காரணம், தஞ்சை விமான நிலையத்திலிருந்து அங்கே உதவிக்கு விமானங்கள் சென்றன என்ற செய்தி வந்த காரணத்தினால். இதையெல்லாம் யார் செய்தார்கள்? இந்திய அரசு செய்தது. இதை எதிர்த்து நிற்பதற்கு திமுக தயாராக இல்லை அல்லது இயலவில்லை. ஏன்னா இன்றைக்கு மோடி என்ன செய்கிறாரோ, ஒரு மாநில கட்சிகளை, ஒரு மாநில ஆட்சிக்கு என்ன நெருக்கடி கொடுக்கிறாரோ, அன்றைக்கு அதை காங்கிரஸ் செய்தது. மாநில கட்சிகளை முடக்கியது. அதை எதிர்த்து நின்று மக்கள் போராட்டத்துக்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பை திமுக மேற்கொள்ளவில்லை, கலைஞர் மேற்கொள்ளவில்லை என்கின்ற கோபம், ஏமாற்றம் எல்லோருக்கும் இருந்தது. அப்ப தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று அரசியல், ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல், தேர்தல் களத்தையும் கையாளக்கூடிய அரசியல் தேவை என்று எல்லோரும் உணர்ந்தார்கள். அப்படியாகத்தான் இங்கே ஒரு அமைப்பு திரட்சி வர ஆரம்பித்தது. எல்லாரும் போராட்ட காலத்தில் இருந்தவங்க எல்லாம் இனப்படுகொலைக்கு பிறகு அந்த சோர்வான காலகட்டத்தில் நாம் அடுத்து ஏதேனும் ஒன்று நகர்த்த வேண்டும் என்று உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கத்திலே பிரச்சாரகராக வரக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தவர் நாம் தமிழர்களுடைய கட்சியிலே இருந்த சீமான் ஒட்டுமொத்தமாக தனது கட்சி, அந்த கட்சியினுடைய ஏகபோக அதிபராக மாறியது அந்த கட்சியினுடைய பலவீனம். அன்றைக்கு இருந்த பெரியாரிய தலைமைகள், அதை ஊக்குவித்த தலைமைகள் கண்டித்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறினார்கள். 1.5 வருட காலகட்டத்திற்குள்ளாக அந்த கட்சியை வளர்வதற்காக எல்லா இடத்திலும் ஓடித்திருந்தவர்கள் பெரியாரிய தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள். ஆனால் 1.5 வருட காலத்திற்குள்ளாக திராவிட எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்து வெளியிலே அவர் அறிவித்து வந்து நிற்கிறார். 2009 அதிமுகவிற்கு ஆதரவு, 2011 அதிமுகவிற்கு ஆதரவு, 2014 அதிமுகவிற்கு ஆதரவு என்று தொடர்ச்சியாக ஒரு கட்சி சார்பாக ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டத்தை கொண்டு போய் நிறுத்துகிறார். தமிழ் தேசிய போராட்ட எழுச்சி 2009 பிறகு வருகிறது. தமிழ் தேசியம் என்ன கேட்கிறது? தமிழர்களுக்கு என்று ஒரு இறையாண்மை இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது. நமக்கு கோரிக்கை இல்லையா? நமக்கென்று விருப்பம் கிடையாதா? நமக்கென்று நலன் கிடையாதா? நமக்கென்று அரசியல் பார்வை கிடையாதா? இலங்கை குறித்து நமக்கு அரசியல் பார்வை கிடையாதா? சிங்களத்தை குறித்து நமக்கு அரசியல் பார்வை கிடையாதா? 20 பேரை இழந்திருக்கின்றோம் 3 மாத காலகட்டத்திற்குள்ளாக. வீதிகளிலே, தமிழ்நாட்டின் வீதிகளிலே தீக்கு தனது உடலை கொடுத்து அந்த ஈகையரான மக்களினுடைய குரல் என்ன? இந்திய அரசு செய்த துரோகம். அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்ற கோபத்தோடு கிளம்பிய இளைஞர்களை எல்லாம் என்ன பண்ணாரு? என்ன செஞ்சாரு? இங்க திராவிடம் என்கின்ற பெயரில் தெலுங்கர்கள் வந்து இதையெல்லாம் செய்து விட்டார்கள் என்று பசப்பினார்கள். பச்சை துரோகத்தை சீமான் செய்தார். பச்சை துரோகம். ஏன் எங்களை போன்ற திமுகவிற்கு எதிர்த்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களை எல்லாம் தனது மேடையில ஏற்ற மாட்டேங்கிறார்? காரணம் என்ன? காரணம் என்ன? அவர் முகத்தரை கிழிந்து விடும், கிழித்து தொங்க விட்டுரும். 2009 ரெட்டலைக்கு ஓட்டு, 2011 ரெட்டலைக்கு ஓட்டு, 2014 ரெட்டலைக்கு ஓட்டு. எந்த இடத்திலும் நாங்கள் இரட்டலைக்கு ஓட்டு கேட்டு போய் வீதியில் நிக்கல. அன்னைக்கு காங்கிரஸ்க்கு எதிராக, திமுக எதிராக வீதியில நின்றோம். அதற்கு பிறகு பாஜக எதிராக நின்றோம். பாஜகவோட அதிமுக கைகோர்க்கிறது என்று பாஜகவிற்கும் அதிமுக எதிராக நின்றோம். என்றைக்கும் வேறொரு கட்சிக்காக, திமுகவிற்காக, அதிமுகவிற்காக வீதியில் வந்து நிற்கவில்லை. நாங்கள் வீதியில் நின்றோமா? நேர்மையான அரசியலுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். அப்ப இந்த நேர்மையான ஒரு அரசியல் திரட்சி இந்திய அரசு குற்றவாளியாக, யாரையெல்லாம் குற்றவாளியாக, அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசியல் பங்கெடுத்த அனைவரும் குற்றவாளிகள்.
ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் குற்றவாளிகள், அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற போராட்டத்தை எடுத்த தோழர்களை எல்லாம் சிதறடித்து அவர்கள் மீது அவதூறுகளை பரப்பி அவர்களை எல்லாம் தெலுங்கர்கள், திராவிடர் என்பவர்கள் எல்லாம் தெலுங்கர்கள், அவர்கள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்றெல்லாம் பொய் பசப்பரை பேசி அந்த போராட்ட திரட்சியை முடித்து கட்டியவர், ஒழித்து கட்டியவர் சீமான். 15 வருஷம் கழிச்சு பேச வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. காரணம், இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 2014 வரை நாங்கள் பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம், பல்வேறு கூட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுத்தோம். திமுகவிற்கு மாற்றாக, அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு தேர்தல் கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பல முறை பேசினோம். இல்லை என்று சீமானவர் சொல்லுங்க பார்ப்போம். அந்த யோகி இன்றைக்கு ரஜினிகாந்த் போய் நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? இந்த வார்த்தை எத்தனை தடவை கேட்கிறது? இந்த வெக்கமா இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சீமானுக்காக எழுதி வைக்க வேண்டியிருக்கு. காஷ்மீருக்கு ஆதரவு, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சா போய் கைகோர்க்கிறது, ரஜினிகாந்த் போய் கை பிடிச்சிட்டு இருக்கிறது. இப்ப சீமான் வந்து விஜய் வந்தாரு எனக்கு தம்பி ஆவார்ன்றது, அவர் திராவிடன் சொன்னோன்னு எனக்கு எதிரின்னு சொல்லிடுறது. திராவிடன் என்று சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு கோபத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் கோபமா வெடிப்பது. திராவிடன் என்று சொன்னால் கோபமா வெடிக்கக்கூடிய சீமான், சங்கி என்று சொன்னால் சிரித்து புன்னகையோடு அவருக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றார். உங்கள் மூஞ்சியை நீங்களே காமிச்சதற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இத்தனை ஆண்டுகளில் அயோக்கியத்தனமா இல்ல? அயோக்கியத்தனமா இல்ல? இந்துத்துவ அமைப்பு தமிழை ஏற்கவில்லை, தமிழ்நாட்டை ஏற்கவில்லை, தமிழர்களை ஏற்கவில்லை, விடுதலை புலிகளை ஏற்கவில்லை, பிரபாகரனை காப்பாற்ற முன்வரவில்லை, ஈழத்திற்காக எதுவும் செய்யவில்லை, சிங்களத்தோடு கைகோர்த்து இருக்கக்கூடிய சங்கிகளை, அதற்கு எனது நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை வீழ்த்துவதுதான் தமிழ் தேசியத்தினுடைய முதல் படியாக இருக்க வேண்டும். பச்சை துரோகி, பச்சை துரோகி சீமான், உனக்கு எதிராக எங்கள் படை நிற்கும் சொல்றோம். நாங்க திமுக நிக்கிறோம். நாங்க போய் இங்க திமுக ஜெயிச்ச உடனே ஐயா ஸ்டாலின் சொல்லி மாலை போட்டு போய் நிக்கல கைகட்டி. ஜெயலலிதா அம்மையார் போய் கைகட்டி நாங்க நிக்கல. இந்த அரசியல் நாங்க இல்ல. யாரா இருந்தாலும் துணிஞ்சு நிப்போம். நாங்க இந்த கூட்டம் நடத்துறது கூட அனுமதி நேற்றுக்கு வரைக்கும் நின்னோம். உங்க கட்சி மாதிரி நீங்க பேசுறதுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு கிடையாது. ஆனால் போராடி பெற்றோம், போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிற்போம், நாங்கள் வெல்வோம். எச்சரிக்கை விடுகின்றேன் சீமான். இந்த 15 ஆண்டுல இந்த இளைஞனை எல்லாம் சிதைத்து சீரழித்து அவனது பொருளாதாரத்தை சுரண்டி, அவனது உணர்வை சுரண்டி, அவனது அரசியலை சுரண்டி, மடை மாற்றி உண்மை மேடை ஏற்றி அரசியலுக்கு அழைத்து வந்த பெரியாரிஸ்டுகளை எல்லாம் கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி, பெரியாரை இழிவுபடுத்தி இத்தனையும் செய்துவிட்டு சீரழிவு அரசியலை செய்துவிட்டு ரஜினியோடு கைகோர்த்து நிற்கக்கூடிய சீமான் அரசியலை ஒழித்து கட்டுகின்ற வேலையை செய்யும். ஏனென்றால் திமுகவிற்கு எதிரான சரியான மாற்று அரசியலை செய்யணும்னா இந்த மாதிரி புல்லுருவிகளை புடுங்கி வெளியே வீசினா மட்டும்தான் செய்ய முடியும். எங்களுக்கு திமுகவிற்கு மாற்று தேவை. ஆனால் அந்த இடத்தில் சீமான் கிடையாது. சீமானுக்கு முதுகெலும்பும் கிடையாது, துணிச்சலும் கிடையாது. நிக்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை வழக்குகளை வாங்கி கொண்டு நிற்கின்றோம்? எத்தனை வழக்குகள்? வாயை திறந்தா பொய், வாயை திறந்தா பொய். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் திரண்டு எழுந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல். அந்த தமிழ் தேசிய அரசியலை சிதைச்சிட்டு வந்த இளைஞர்களை எல்லாம் அவனிடத்துல பொய்யா கதையை பேசி எந்தவித கருத்தும் அவனுக்கு என்னன்னா, நான் கேட்கிறேன், KM ஷெரீப் தோழருடைய கட்சி தோழர்கள் இங்க இருக்கிறாங்க, விடுதலை தமிழ் புலி கட்சியோட தோழர்கள் இருக்கிறார்கள், ஐயா தனியரசனுடைய தோழர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்கள், தோழர் SR பாண்டியனுடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், நாகேந்திரன் கட்சியை சார்ந்த தோழர்கள், இத்தனை பேரும் இங்க இருக்கிறோம். இத்தனை தலைவர்கள் மேடையில் இருக்கிறோம். எங்க யாருக்கும் ஒருவருடைய தொண்டர்களை இன்னொரு பறித்து கொண்டு சென்று விடுவார் என்கின்ற எந்த அச்சமும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் சீமானுக்கு உண்டு, சீமானுக்கு உண்டு. வேற எந்த கட்சி தலைவரையும் தனது மேடையில் ஏற்றுவதற்கான துணிச்சல் கிடையாது. வேற யாருக்கும் அந்த மாதிரி துணிச்சலே கிடையாது. எங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது. ஏனால் எங்கள் கருத்துக்கள் தெளிவானவை, எங்கள் கருத்துக்கள் தெளிவானவை. அதைவிட எங்கள் அரசியல் அதைவிட முற்போக்கானவை. நாங்கள் களத்திலே வீதியிலே மக்களோடு நிற்கின்றோம். வெறும் வாய்ஸவடல் அரசியல் செய்யவில்லை. நாங்கள் கோட்டை பட்டணத்தில் மீனவன் செத்தான், இலங்கை படை கொன்னுது. உங்க ஊர்ல இருந்து எவ்வளவு தூரம்? அது 50-60 கிலோமீட்டர். நெய்தல் படை கட்டுவேன், கொய்தல் படை கட்டுவேன் பேசின சீமான் அங்க கிடையாது.
3 நாட்கள் நானும் தோழர் குழந்தை அரசன் அவர்களும் கோட்டைப்பள்ளத்தில் நின்றோம். நாங்கள் அந்த மீனவர்களுடன் நின்றோம். முதல் முறையாக இறந்த கொல்லப்பட்ட மீனவனுடைய புதைத்த உடலை எடுத்து உடல் பிண கூராய்வு செய்வதற்கான போராட்டத்தை நடத்தணுமா இல்லையா? நடத்தி காட்டணுமா இல்லையா? வெறும் நெய்தல் படம் சொல்லிட்டா முடிஞ்சதா? இல்ல சினிமாவா? எல்லாமே சினிமாவா? நாம் தமிழர் இருக்கக்கூடிய அதில் இன்னைக்கு நிறைய பேர் கோவப்பட்டு வெளியே போகக்கூடியவர்களை பார்க்கின்றேன். அந்த இளைஞர்களை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன். அதோட பரிதாபம் என்னன்னா, நீங்கள் அந்த அந்த கட்சியில ஏமாந்தது மட்டும் நான் பரிதாபமா பார்க்கல. வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்க போகிறது தெரியாம இருக்கீங்க பாத்தீங்களா? அதான் அது பரிதாபம். அந்த நபர் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய சீரழிவு கட்சிக்குள் வைத்தது அல்ல. கட்சிக்கு வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கு திசை தெரியாமல் அனாதைகளாக அனாதரவாக விட்டாரே, அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய சீரழிவு. மிகப்பெரிய சீரழிவு. கொள்கையை சொல்லித் தரவில்லை, கோட்பாட்டை சொல்லித் தரவில்லை, வரலாற்றை சொல்லித் தரவில்லை, போராட்டத்தை சொல்லித் தரவில்லை, துணிவை சொல்லித் தரவில்லை. எனக்கு முன்பு பேசிய இளமாறன் நாம் தமிழர் கட்சியில மாநில பொறுப்புல இருந்தவர், இளைஞரணி பொறுப்பாளராக இருந்தவர். அவருடைய மிகப்பெரிய நாம் தமிழருடைய வரலாற்றிலேயே முதல் மிகப்பெரிய மாநாட்டை கோவையில நடத்தி காட்டியவர் இளமாறன். இளமாறன் ஏன் கட்சியிலிருந்து வெளியே வந்தார்? ஏன் வெளியே வந்தார்? பாலச்சந்திரன் படுகொலையான செய்தி வெளியில் வருகிறது, அந்த புகைப்படம் வெளியில் வருகிறது. சேனல் 4ல அந்த புகைப்படம் வெளியில் வந்து எல்லாரும் கொந்தளிக்கின்றோம். நாம் நேசித்த தலைவனுடைய பிள்ளையை படுகொலை செய்திருக்கிறார். ஒரு பிஸ்கட்டை கொடுத்து அவன் சாப்பிட்டு இருக்கான், அடுத்த போட்டோவில் அவன் படுகொலையாகி கிடக்கின்றான். ஒரு குழந்தை, 10 வயது குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றான். நம் தேசிய தலைவனுடைய மகன் படுகொலையாகி கிடக்கின்றான். அவன் முகத்தில் எந்த விதமான அச்சமும் இல்லை. சிங்களருடைய அந்த கோட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய முகத்தில் எந்த அச்சமும் இல்லை. ஏன்? அவன் பிரபாகரன் மகன், விடுதலை புலிகளோடு வளர்ந்தவன். சுட்டு கொலை செய்யப்பட்டு அந்த புகைப்படத்தை பார்த்து பதறி போய் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் தீவிரமடைகிறது. அதில் கொந்தளித்து போய் இளமாறனும் அவர் நண்பர்களும் மத்திய அரசுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதை பூட்டி அதை மிகப்பெரும் ஒரு போராட்ட களமாக மாற்றி அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள். கோவை சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அதற்கு அடைக்கப்படுவதற்கு முன்பாக அவர் பேசும் பொழுது சீமான் சொல்றார், உனக்கே இந்த வேண்டாத வேலை, எதுக்கு இந்த வேலையை செய்யறன்னு கேட்டிருக்கிறார். நாம் நேசிக்கக்கூடிய தலைவருடைய பிள்ளையை கொண்டுட்டாங்க, எப்படி நம்ம போராடாம இருக்க முடியாது? இப்படியே போராடிட்டு கட்சியை அவன் அங்கீகரிக்க மாட்டான், கட்சியை தடை செஞ்சிருவான், போராட்டத்தை நிறுத்து என்று சொன்ன காரணத்தினால் அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்தார். போராட முடியாதவனுக்கு எல்லாம் எதுக்குடா கட்சி? போராட துணிச்சல் எதுக்கு கட்சி? எதுக்கு வச்சிருக்கிற? உனக்கு சினிமா படமும் எடுக்க தெரியல, அரசியலும் தெரியல, வரலாறும் தெரியல, புரட்சி பண்ணவும் தெரியல. கோழைகளுக்கு எதற்கு கட்சி? கோழைகளுக்கு எதற்கு கட்சி? நாங்கள் எல்லாம் உங்களை மாதிரி சீமான மாதிரி மேடையில் வசனம் பேசுற ஆட்கள் இல்லை, ஆனா களத்தில் நேருக்கு நேராக நின்று மோதக்கூடியவர்கள். ஒரு அடி பின்னால் வைக்க மாட்டோம், ஒரு அடி பின்னால் வைக்க மாட்டோம். எத்தனை போராட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம், போராட்டங்களின் மூலமாக நாம் வளர்ந்தோம். அன்பான தோழர்களே, உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், மேதகு பிரபாகரனை நெஞ்சில் ஏற்றிருக்கக்கூடிய நீங்கள் வீதியில் இறங்கி உங்கள் கட்சிக்கும் உங்கள் இயக்கத்திற்கும் தோழர்களை நீங்கள் வென்றெடுக்கவில்லை என்றால் புல்லுருவிகள் தான் கட்சியை வளர்த்துவார். நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் தமிழ் தேசியத்தை அழிக்கக்கூடியவர்கள், தமிழினத்திற்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மண்ணில தங்கள் கட்சி கொடியை நாட்டுவார். விடுதலை புலிகள் என்று சொன்னால் ஒரு மாபெரும் மரியாதை, ஒரு பெரும் நேசம். அந்த மரியாதையையும் நேசத்தையும் ஏதோ சினிமா பட கதை சொல்ற மாதிரி, சாப்பாட்டு கதை சொல்ற மாதிரி, முனியாண்டி விலாஸ் கதையா சொல்லி சொல்லி கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் அதை பற்றியான பிம்பம் என்னையா வரும்? ஒண்ணும் இல்லை. 2009க்கு பிறகு கட்சியில போன இளைஞர்களிடத்துல எல்லாம் விடுதலை புலிகளை பற்றி கேட்டால் எந்த விதமான அரசியல் வரலாறும் இருக்காது, எந்த விதமான அரசியல் வரவும் தெரியாது. ஏதோ சினிமா அவர் கேட்டதெல்லாம் நான் நல்லா சாப்பிட்டேன், மீன் சோறு போட்டாங்க, கறி சோறு போட்டாங்க, திங்கிறதுக்காக போன ஒரு ஆளு கட்சி நடத்த திங்கிறத பத்தி தானே பேசுவாங்க. போராடுவதற்காக சென்ற KM ஷெரீப் போன்ற தோழர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள், என்றால் அவர் போராட்டத்திற்காக வந்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய அரசியல் எல்லாம் முன்னுக்கு வராமல் போய் இப்படிப்பட்ட ஒரு போலியான அரசியல் விடுதலை புலிகளுடைய எல்லா சின்னத்தையும் தன்னோட தான் மாத்திக்கிறது. இன்னைக்கு அது என்ன ஆகுதுன்னா, இணையத்துல பார்த்தோம்னா
விடுதலை புலிகளுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தால் விருந்தினர் வரவேற்பதற்காக ஒரு சால்வை போடுவாங்க. அதான் அந்த மஞ்சள் கலர்லையும் சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த சால்வை, அதையும் காப்பி அடிச்சு அதே மாதிரி இந்த பக்கம் நாம் தமிழர் இந்த மூஞ்சி அந்த பக்கம் தலைவர் படத்தையும் போட்டு ரெண்டு ஒன்னாயா? ரெண்டு ஒன்னா? கற்பாம்பூச்சியை பார்த்தா பயந்து ஓடுற நீயும், துணிந்து நின்று இந்திய படை எதிர்த்து நின்ற பிரபாகரனும் ஒன்றா? உன்னை மாதிரியான ஒரு கோழை நபர்கள். நான் ஏன் உரிமையில் பேச வேண்டிய, நான் பேச விரும்பவில்லை, ஆனால் பேச வேண்டிய தேவை என்னவென்றால், இங்கே ஒரு கொச்சையான அரசியல் திரும்ப திரும்ப கட்டி எழுப்பி அதான் தமிழ் தேசியம் என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நபர் மீது எனக்கு எந்த மரியாதையும் கிடையாது, எந்த மரியாதையும் கிடையாது. இன்றைக்கு விடுதலை புலிகள் சின்னம் எல்லாம், அந்த சின்னத்தை எல்லாம் கொள்ளையடித்து அதன் மூலமாக பெரும் பொருளை ஈட்டி அதை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் நடத்துகிறேன் என்று சொல்லி திராவிடத்திற்கும் பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் எதிரான அரசியலை கட்டமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இவர்களை மீதான எந்த மதிப்பும் தயவுசெய்து வச்சுக்காது, எந்த மதிப்பும் வச்சுக்காது. தமிழ்நாட்டில் நமக்கென்று ஒரு மாற்று அரசியல் வேணும், வலிமையான அரசியல் வேண்டும், அதை நாம் செய்தாக வேண்டும். ஆனால் ஒரு பொய்யின் மீது அதை செய்ய முடியாது, ஒரு கோழைத்தனத்தின் மீது அதை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாம் நமக்கென்று ஒரு மிகப்பெரும் ஒரு பொறுப்பு இருக்கிற தோழர்களே. அந்த பொறுப்பு என்னவென்றால், 1,00,000 இந்திய படையை விரட்டி அடித்த மேதகு பிரபாகரன் அவருடைய அரசியலை படியுங்கள். அந்த அரசியலை படித்து அதன் மூலமாக அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெரியார் எழுதிய புத்தகங்கள் இருக்கின்றன, அவரது உரைகள் இருக்கின்றன, அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய உரைகளை தேடி எடுத்து படித்து வாசித்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இதுல இருந்துதான் அரசியல் பிறக்கும், இதுல இருந்துதான் அரசியல் பிறக்கும். இங்க இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியலை சீமானிடமிருந்து காக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. இங்க தமிழ் தேசிய கூட்டணி என்று நாங்கள் உருவாக்கியதற்கு காரணம், தமிழ்நாட்டிற்குள்ளாக ஒரு தமிழ் தேசியம் என்பது தமிழரசன் போன்றவர்கள், தோழர் தமிழரசன், புலவர் கலியபெருமாள் போன்றவர்கள், பாவலர் பெருஞ்சித்திரனார் போன்றவர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்து மிகப்பெரிய ஈகத்தை செய்து அவர்கள் இந்த தேசிய அரசியலை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த அரசியலை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக, இழிவுபடுத்துகின்ற விதமாக நடத்தப்படக்கூடிய அரசியலை நாம் வீழ்த்தியாக வேண்டியிருக்கிறது. அது இந்த மேடையில் சொல்ல வேண்டியது. நாங்கள் இவ்வளவு காலம் அதை பேசினதில்லை, 15 வருடமாக பேசினதில்லை. ஏதாவது ஒரு புள்ளியில அவரிடத்தில் ஒரு மாற்றம் வரும் என்று நினைத்தோம், இல்லை. ஷெரீப் அவர்கள் கூட எத்தனையோ முயற்சி எடுத்தார், அவரிடம் நேரடியாக பேசினார், அவர் கூட்டங்களுக்கு சென்றார், விவாதித்தார். அவர் தான் கொண்டு போய் அவர்கிட்ட பழனி பாபாவை அறிமுகப்படுத்துறார். பழனி பாபாவை சீமானுக்கு அறிமுகப்படுத்தியவர் தோழர் கே எம் ஷெரீப். ஆனால் இன்னைக்கு அவர் என்ன மேடையில் பேசுறாரு, பழனி பாபாவை என்ன தவிர யாராவது தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்களான்னு. இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. செகுவேராவே நான் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன் சொன்னவர். நிஜமா தாங்க, நான் பொய் சொல்ல. 2010 பாத்தீங்கன்னா சொன்னார், செகுவேராவை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவன் நான். நல்லவேளை பிடல் காஸ்ட்ரோட அறிமுகப்படுத்தினது நான் தான் சொல்லாம இருந்தார். பிடல் காஸ்ட்ரோவுக்கே செகுவேராவை அறிமுகப்படுத்தியவன் நான். ஒரு தனியா அவர் நண்பர்கள் சொன்னான்னு சொல்லுவார். சின்ன பசங்களுக்கு தெரியாதுல்ல பிடல் காஸ்ட்ரோ யாருன்னு தெரியாது இல்ல. அவர் நம்ம தம்பி தான்ப்பா, அவரும் இங்கதான்ப்பா இருக்கிற, சண்டை போட்டாரு, நல்லா பெரிய தாடி வச்சிருப்பாரு. அந்த தம்பிட்டு அப்பவே சொன்னேன், தாடிக்கு நல்ல எண்ணெய் எல்லாம் போட்டு ஷாம்பு எல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லபடியா வச்சுக்கணும்னு சொன்னேன். தம்பிட்டு நல்ல சாப்பாடு போடுவாப்புல அப்படின்னு பிடல் காஸ்ட்ரோ பத்தி ஒரு சொல்லி வச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு அரசியல் நடந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் நம்பி விசிலடிக்கக்கூடிய தம்பிகள் அங்க இருக்கிற, அவர்களைத்தான் பாதுகாக்க வேண்டும், அவர்களைத்தான் பாதுகாக்கணும். அந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவை. அவர்கள் தான் இந்த இனத்தின் மீது, தமிழர்கள் மீது ஒரு இனப்பற்றோடு, இவர்களுக்கு ஒரு அரசியல் தேவை, அதிகாரம் தேவை என்று வந்த இளைஞர்கள் அவர் பின்னால் போய் நிற்கிறார்கள். அவர்களுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா எந்த கூட்டத்துக்கும் போறது இல்லையே, எந்த கட்சி கூட்டத்துக்காவது போனாதான அவருக்கு உண்மையான அரசியல் என்னன்னு அந்த பசங்களுக்கு தெரியும். அப்படி எந்த கூட்டத்துக்கும் போறது இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, குழந்தை அரசுன்னு ஒரு தெலுங்க, திருமுருகன் ஒரு தெலுங்க, ஷெரீஃபு அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தரை பத்தியும் உன்னை மண்டைகளை போட்டு வச்சிருப்பானுங்க. அவன் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டான், எதுவுமே யோசிக்க மாட்டான். அந்த இளைஞன் கடைசியில சீமானை பத்தியான ஒரு பிம்பம் என்னன்னு உண்மை தெரிந்தது பிறகு எல்லாருமே தப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற விரக்தி மனநிலையில் தான் வெளியேறுகின்றான். அவர் மரியாதை நிமித்தமாக சீமான் யாரை சந்திக்கிறாரு, மரியாதை நிமித்தமாக வானதியை சந்திப்பார், மரியாதை நிமித்தமாக பொன்னாரை சந்திப்பார், மரியாதை நிமித்தமாக ரஜினிகாந்தை சந்திப்பார். ஆனால் மரியாதை நிமித்தமாக என்றைக்கும் தமிழினத்திற்காக போராடக்கூடிய எவரையும் சந்தித்ததில்லை. என்னைக்கா சந்திச்ச போட்டோ வந்து பார்த்திருக்கீங்களா?
தமிழ்நாட்டில் போராடக்கூடிய எவரையாவது மரியாதை நிமித்தமாக அவர் சந்தித்திருக்கிறாரா? அது எப்படி சாத்தியமாகும்? தமிழ்நாட்டில் திமுக மாற்று அரசியல் கொண்டு வரும் சொல்லக்கூடியவர்கள், இங்க மண்ணுக்காக போராடக்கூடிய பல்வேறு இயக்க தலைவர்கள் இருக்கிறார்கள். அங்க அணு உலை போராட்டத்தை நடத்திய உதயகுமார் இருக்கிறாரு, ஸ்டெர்லைட் போராட்டத்தை நடத்திய பாத்திமா இருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்ட காலத்தில் இருந்த யாரோடாவது அவர் உறவு வைத்திருக்காரா? யாரையாவது மேடையில் ஏற்றிருக்கிறாரா? இந்த கூடங்குளம் போராட்டத்தில் நின்ற முகிலன், இப்படி யாரையாவது சாதி எதிர்ப்பு போராட்ட காலத்தில் நின்றவர்கள், சுற்றுச்சூழலுக்காக போராடியவர், இப்படி யாரையுமே மேடையில் ஏற்றியதில்லை. இதுல கொடுமை என்னன்னா, நம்மாழ்வார் அவர்களை தமிழர்களை தெலுங்கன் என்று சொல்லி அந்த கட்சி பரப்புரை செஞ்சது அவர் உயிரோடு இருக்கிறப்ப. ஏன்னா அவர் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தை கட்டி நடத்திட்டு இருந்தார். அந்த போராட்டத்தில் இவர் போய் சேர மாட்டார், அதெல்லாம் சேர மாட்டார். நம்மாழ்வார் இறந்த உடனே இவர் தான் ஒரு விவசாயி என்பதை போல நம்மாழ்வார் படத்தை எல்லா இடத்தையும் வச்சுட்டு இருக்கிறார். நம்மாழ்வாருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எங்கள் கண் முன்னால் நடந்த வரலாறு. பூவுலக நண்பர்களுடைய நிகழ்ச்சியிலே நம்மாழ்வார் வருவார், பேசுவார். பல்வேறு விவசாய சங்கங்களுடைய நிகழ்ச்சியிலே அவர் பேசி இருக்கின்றார். போராட்ட காலத்தில் எல்லாரும் ஒருங்கிணைத்திருக்கின்றார். தோழர் குழந்தை அரசன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவரோடு நின்றிருக்கிறார்கள். அவர்களே படம் போடுறதில்லை. ஏன்னா அடுத்தவங்களுடைய உழைப்பை தின்று வாழக்கூடாது என்கின்ற நேர்மையான எண்ணம் இந்த தலைவர்களுக்கு இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் திருடுறது, கேட்கறது யாரும் இல்லை. இல்ல நம்மாழ்வார் குடும்பத்திலிருந்து யாராவது போய் கேட்கணும், உமக்கும் நம்மாழ்வாருக்கு என்னையா சம்பந்தம்? திடீர்னு அவர் விவசாயம் மாறிட்டார். எல்லா வகையிலும் இந்த இளைஞர்களை மடைமாற்றி காயடித்து சிதறடித்து, நான் அவர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுக்கு உண்மையாலுமே தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று அரசியலை கட்ட வேண்டும் என்றால் அது மாற்று இயக்கங்களாக கடந்த 40-50 ஆண்டுகளாக களத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களோடு கைகோர்த்து தான் நீங்கள் உருவாக்க முடியும். அப்படி கைகோர்க்கவில்லை என்றால் ஒன்று நீங்கள் போராட்டத்தை நடத்த வேண்டும். அப்படி உங்களுக்கு போராட்டத்தை நடத்துவதற்கு துணிவோடு ஒரு தலைவன் இருந்தால் அதை செய்யுங்க. உங்க தலைவன்னா துணிச்சல் இல்லாதவராக இருக்கிறாரு. போராடுவதற்கான எந்த துணிச்சலும் இல்லாத ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு போராட்ட அமைப்பை கட்டுவீர்கள்? எப்படி இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக என்கிற மாபெரும் ஜாம்பவான்களுக்கு எதிராக எப்படி கட்சி உருவாக்க முடியும்? எப்படி சாத்தியமாக முடியும்? கேளுங்க அவங்க கிட்ட. இது ரெண்டு பெரிய கட்சிகள். இதுல என்னன்னா எல்லாரையுமே நீங்க திமுக கைக்கூலியில் எழுதுவானுங்க. ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 150 200 கூட்டங்கள் போராட்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் நாங்கள். எத்தனை போராட்டங்கள் இங்க ஆளும் கட்சிக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்கு 3-4 கூட்டங்களிலே இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை கண்டித்து போராட்ட காலத்தில் நிற்கின்றோம் நாங்கள். ஆனால் எல்லாத்தையும் திமுக காரன் முத்திர குத்துறாரு. அதுக்கு முன்னாடி என்ன குத்துறாங்க? தெலுங்குன்னு குத்துறாங்க. வெறும் தெலுங்குன்னு சொல்றது திமுக காரன் சொல்றது. இதைத்தான் மாத்தி மாத்தி எழுதிட்டு இருப்பானுங்க. பிஜேபிக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமைக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒன்றாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அவர் இங்க இருக்கக்கூடிய போராடக்கூடியவர்களை எல்லாம் தெலுங்குன்னு சொல்லுவார். ஆனா பிஜேபி தலைவர் ஒருத்தனை கூட தெலுங்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஒருத்தரை கூட சொன்னதில்லை. பெரியார தெலுங்குன்னு சொல்லுவார். அந்த கட்சியில இருந்து இங்க போராடக்கூடிய அனைவருமே தமிழர் அல்ல தமிழர் என்று சொல்லுவார். அப்புறம் பிஜேபியில் இருக்கக்கூடிய வானதி தமிழரா, தமிழிசை தமிழரா, அமர் பிரசாத் ரெட்டி தமிழரா, அர்ஜுன் சம்பத் தமிழரா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்ல சொல்லணும்ல, சொல்ல மாட்டார். அவருக்கு பிஜேபி எதிரல்ல. அன்பான தோழர்களே, வீட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்மளுக்கு நம்ம மூத்த சகோதரர் நம்மளுக்கு சண்டை இருக்குது, சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பாம்பு வந்துருச்சுன்னா, ஒரு கட்டுவிரியன் வந்துருச்சுன்னா, அந்த கட்டுவிரியை நம்ம சகோதரனை கடிச்சு செத்ததுக்கு அப்புறம் நம்ம வீடு நம்மளுக்கு தான் வந்துருச்சு நினைக்கிறோம். எவ்வளவு முட்டாளோ அதுபோல நமக்கும் திமுகவிற்கும் முரண்பாடு இருக்குதுனால், அந்த முரண்பாடு இருக்கக்கூடிய சமயத்தில் நல்ல பாம்பாக பாரதிய ஜனதா கட்சி உள்ள வருகிறது என்றால் நம்ம முரண்பாட்டை முதலில் ஒதுக்கி வைத்து விட்டு நல்ல பாம்பை அடித்தாக வேண்டும், கட்டுவிரனை விரட்டியாக வேண்டும். அதான் செய்யணும். விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது இதர அமைப்புகளோ அவர்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக போனார் என்ற காரணம் என்னவென்றால் 2014 போகல, 16 போகல, 11 போகல, 2009 போகல. அவர்கள் ஏன் 2019 21 போனார்கள் என்றால் பாஜக மோடி என்கின்ற ஒரு வடநாட்டான் இங்க கொடி நட்டு கொண்டிருக்கிறான். ஒரு மார்வாடி சேட்டு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கணும்னு வர்றான். அப்படிப்பட்ட ஒருவன் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டுக்கு சட்டங்களை நிறைவேற்ற அதிகாரத்தை கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டிலே ஆளுநரை வைத்து திருவள்ளுவர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சீரழிக்க வேண்டும், அவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டும், தமிழ் மொழியை இழிவுபடுத்த வேண்டும் என்று டெல்லியிலே ஒரு கட்சியை வச்சு அதன் மூலமாக தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறானா யார்ப்பா நம்மளுக்கு முதல் எதிரி? யார் எதிரி? பிஜேபி தான் எதிரி.
ஆனா அவர் மேடையில மட்டும் பிஜேபி எதிராக பேசுவார், மோடிக்கு எதிராக பேசுவார், சிரிச்சிட்டு போயிடுவார். ஆனா ஒரு போராட்டத்தை கட்டியது கிடையாது. ஒரு இடத்தை கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவோ RSS எதிராகவோ போராட்டத்தை கட்டியது கிடையாது. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் திமுக கட்டியான்னு கேட்பாங்க. எப்பா திமுக சரியில்லைன்னு சொல்லி தான் ஒன்ன வர சொன்னாங்க. நீ திமுக கை காமிச்சிட்டு திமுகவை விட அதிகமா கொள்ளையடிக்கிறதுக்கு தயாராகிறேன்னா நான் கேட்கிறேன், ஒரு கவுன்சிலர் சீட்டு இல்லாத நீ இவ்வளவு கொள்ளையடிக்கிறேன்னா இத்தனை MLA வச்சிருக்கிறவங்க ஏன் பண்ண மாட்டாங்க சொல்லு? ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்கிறதுக்கு உனக்கு யோக்கியதில்லை, வக்கு இல்லை. அப்ப தமிழ்நாட்டில் அவர் என்ன செய்கிறார் என்றால், திமுக மட்டும் எதிரி என்றால் அதுல என்ன பண்ணுகிறார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எதிரி அல்ல என்று சொல்லுகிறார், முதன்மை எதிரி அல்ல என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகின்றேன், தமிழ்நாட்டிற்கான ஆபத்து டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அதோடு கொள்கையோடு பெரிய முரண்பாடுகளை கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியும் தான், வேற ஒன்றும் கிடையாது. டெல்லியிலிருந்து வந்தவன் தான் பிரச்சனை, நம்மளுக்கு அவன் தான் முதல் பிரச்சனை. தமிழ்நாட்டில் இத்தனை சீரழிவு வந்திருக்கிறது என்றால் டெல்லிக்காரன் கொடுத்த நெருக்கடி தானே, இங்கே அவன் கொண்டு வந்த சட்டங்கள் தானே, அவன் பறிக்கக்கூடிய திட்டங்கள் தானே. இங்க எந்த சட்டத்தையும் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடிகிறது? ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளால. அப்ப அதை கேள்வி கேட்காமல் நம்மளுக்கு அதிமுகவோட முரண்பாடு இருக்கிறது, திமுகவோட முரண்பாடு இருக்கிறது, அவர்களுக்கு மாற்றாக நம்ம வேற உருவாக்க வேண்டும் என்பதிலே நம்மளுக்கு வேறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் வீடு இருந்தா தானே ஓடு மாத்த முடியும் என்று அண்ணா சொன்னார். வீடு இருந்தா தானே ஓடு மாத்த முடியும், வீட்டை இடிச்சுட்டா என்ன பண்ணுவேன்? இன்றைக்கு தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சியிடம் விட்டு கொடுத்து விட்டால் என்ன செய்வது? என்ன செய்வது? எடப்பாடியார் என்ன செஞ்சாரு? எல்லா இடத்திலும் இந்துத்துவ ஆட்களை கொண்டு வந்து ஆட்சியிலே அல்லது அதிகாரத்திலே அமர்த்துகின்ற வேலையை RSS செய்த போது அதெல்லாம் அனுமதித்தார். நாம் ஏன் எடப்பாடி அவருடைய ஆட்சியை எதிர்த்தோம் சொல்லுங்க பாபு. மேற்பதன இயக்கத்தின் பாருன்னு சொல்றேன். நாங்கள் மாநில கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை கூர்ந்திட்டவில்லை. மாநில கட்சிகள் 1000 குறை இருக்குதுங்க, 1000 குறை இருக்கு. ஆனால் மாநில கட்சிகளினுடைய அதிகாரம் ஒரு எல்லைக்குள் தான் இருக்கும். மாநில கட்சியினுடைய ஊழலை கையாள முடியும், எதிர்கொள்ள முடியும், மாநில கட்சியோடு உரையாட முடியும், கேள்வி கேட்க முடியும், அவனை எதிர்த்து போராட முடியும். ஆனால் டெல்லியில் இருக்கிறான அதிகாரம் அது யார் கேள்வி வைக்கிறது? யார் கேள்வி வைக்கிறது? இங்க எம்ஜிஆர் நகர்ல இந்த 3 பெரிய ஆளுமைகளுக்கு கூட்டம் நடத்தக்கூடாது என்று ஒரு மாநில கட்சி சொல்லுமோ டெல்லிக்காரன் சொல்லுவானா? யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? இந்த புரிதல் கூட இல்லை என்றால் எப்படி அரசியல் நிற்க முடியும்? இங்க திருவள்ளுவர் சிலைக்கு கொச்சையாக காவி உடை போடுவது, திருக்குறளை சனாதனத்தம் என்று சொல்லுவது, இந்தி மொழியை திணிப்பது, நமக்கான வரி வருவாய் நிறுத்தி வைப்பது, இத்தனையும் செய்யக்கூடியது யாரு? அவன் தானே நம்மளுக்கான எதிரியாக இருக்க முடியும். அதை எதிர்த்து போராடவில்லை என்று அதிமுக திமுக குறை சொல்லலாமே ஒழிய, அதிமுக திமுக மட்டும்தான் முதன்மை எதிரி என்று சொன்னோம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் இணக்கமாக இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். முதன்மை எதிரியாக இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவத்தை எதிரியாக, சாதிய இந்துத்துவத்தை எதிரியாக, சனாதன இந்துத்துவத்தை எதிரியாக முன்னிறுத்தாதவன் தமிழ் தேசியவாதி கிடையாது. தமிழ் தேசியவாதி கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சாதிய குடி என்று சொல்லி ஒருவன் ஏமாற்றுகிறான் என்றால் அவன் தமிழ் தேசியவாதி கிடையாது. குடி என்றால் பழங்குடிக்கு தான் குடி என்ற பெயரை சொல்லுவார்கள். ஏனென்றால் பழங்குடிகளுக்கு தான் தனி சொத்து கிடையாது, பணக்காரன் ஏழை பணக்காரன் கிடையாது. மீனவர்களை பழங்குடி என்று சொல்லுகிறார்கள். காரணம், மீனவனுக்கு கடல் பொதுவானது. கடல்ல அவன் ஏக்கர் போட்டு பிரிச்சு வச்சுக்கோ, ஒவ்வொரு மீனோட தனியாக. காடிலே வசிக்கக்கூடிய பழங்குடிகளை குடிகள் என்று சொல்லுகிறோம். என்றால் காடு பொதுவானது, காடு பொதுவானது, அதனால குடி என்று சொல்லுகிறோம். அவனை சாதி என்று சொல்லுவதில்லை. ஆனால் தனி சொத்திலிருந்து ஏற்றத்தாழ்விலிருந்து எல்லாத்தையும் வைத்து இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை ஜாதி தான் கொண்டு வந்தது. ஜாதி ஒரு பொழுதும் குடியாகாது. குடி என்பது ஜனநாயக பண்பு கொண்டது, ஜாதி என்பது சனாதன பண்பு கொண்டது. அந்த ஜாதியை எவனாவது குடி என்று சொன்னால் அவன் சாதி வெறியன், அவன் சாதி வெறியன், அவன் சாதி வெறியன் என்று சொல்லி சாதியை ஒழிக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை தான் தமிழரசன் உயர்த்தி பிடித்தார். அந்த தமிழரசன் சொன்னதுதான் தமிழ் தேசியம் ஒழிய இங்கே வந்திருக்கக்கூடிய சீமான்களும் கோமான்களும் சொல்லுவதெல்லாம் தமிழ் தேசியம் இல்லை என்று அழித்து விட்டு தமிழ் தேசிய கட்டமைப்பை உருவாக்குங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.